நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்குதான் உன பெத்தவங்க இங்க படிக்க அனுப்பிச்சாங்களா? இது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உன்னை அங்கே அடிச்சு கொன்னுடுவாங்க. இந்த போட்டோஸ் வேற யாருக்காவது அனுப்பிச்சியா? இல்ல, யாருக்கும் அனுப்பல. அனுப்பிச்சேன்னு மட்டும் தெரிஞ்சது சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னுடைய எதிர்காலமே இல்லாம ஆக்கிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. சத்தியமா யாருக்கும் அனுப்பலங்க. இது நீயா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இந்த காலேஜை விட்டு போயிடு. இல்லனா நான் வேற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை அனுப்பிச்சிடுவேன். புரியுதா? போறியா? ஓட்டனா ஒண்ணு சொல்றா. போறியா? என்னடா என்ன யோசிக்கிற? போறியா இல்லையா? போயிரு. இனிமேலாவது போற இடத்துல ஒழுங்கா படிக்கணும். புரியுதா? போனு கொடுங்க. எதுக்குடா போனு? எதுக்கு போனு? மறுபடியும் இந்த போனை வச்சு ஏதாவது பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. போன கேட்க இந்த பாரு, இனிமே அந்த பொண்ணுக்கு போன் பண்றது இல்லன்னு அவளை வந்து பாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ண, நான் எதுவுமே பேச மாட்டேன். நேரா வந்து வெட்டி சாச்சு போயிட்டே இருப்ப. புரியுதா? இன்னும் 1 ஹவருக்குள்ள இந்த இடத்த விட்டு போனோம். நல்லா மிதிச்ச ராஸ்கல. இனிமே இங்க ஓடி போயிடு. டேய், என்ன முறைக்கிற? அடி வாங்கினது பத்தலையா? போடா உள்ள. போலாம். வாசு, நீ கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணு. அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ அங்க வந்த அவன் சங்கடப்படுவா. நீ இங்கே வெயிட் பண்ணு. சரிங்க. பரவாயில்லையா? ஒண்ணு இல்லையே? இல்ல. சரி, பாத்து இங்க பாரு. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இது அவனுடைய போனு. இதுல இருக்கிற உன் ஃபைல் எல்லாத்தையும் நான் டிலீட் பண்ணிட்டேன். அக்கா, அவன் இனிமே இந்த காலேஜ்ல இருக்க மாட்டான். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். சரியா? நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன். என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சா? இதுக்கு போய் நீ சாக துணிஞ்சிய. இந்த துணிச்சல் வாழ்றதுல இருந்துச்சுன்னா உன்னை யாருமே மிரட்டி இருக்க முடியாது. முதல்ல இப்படி உணர்ச்சி வசப்படுறது நிறுத்து. பொண்ணுங்க எதுவுமே நிதானமா யோசிக்காம எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்படுறீங்க. உன்ன மாதிரிதான் என் வீட்டு பொண்ணு அமுதா. இஷ்டப்பட்டவன் கிடைக்கலைங்கிறப்ப விஷத்தை குடிச்சிட்டான். கடைசி நிமிஷத்துல நான் தான் காப்பாத்தினேன். எல்லா பிரச்சனைக்கும் சாவதா தீர்வுனா அப்ப நாம பிறக்கவே வேண்டாமே. ஒவ்வொருத்தர் பிறப்புலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு. ஒரு சினிமா பார்க்க போனா கூட 2.5 மணி நேரம் அதுல வர பிரச்சனையை ரசிக்கிறோம். ஆனா அதே பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தா அப்படியே முடங்கி போய் உட்கார்ந்துடுறோம்.
அக்கா, நான் லவ் பண்ணது ஒரு தப்பாக்கா. செய்யாத தப்புக்கு பிரச்சனை வரும்போதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த பிரச்சனைக்கு நீ இப்படி சொல்றியே, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு பிரச்சனை சந்திச்சிருக்கேன். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி வரும்போது எனக்கு தைரியம் தான் அதிகமாயிட்டு போகுது. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றல, நீ பண்ண தப்பு என்னன்னு நான் சொல்லட்டா? பிரச்சனையை நீயே இழுத்து போட்டு உன்னையே நீ குழப்பிக்கிறதா? உனக்கு படிக்கிற வயசுதான் இப்ப முக்கியமான காலகட்டம். இந்த வயசுல நீ எடுக்கிற முடிவு தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நேத்து வந்தவனை நம்பிட்டு உன்னை பெத்தவங்களை மறந்துட்டு அப்படியே அவன் பின்னாடி ஓடி போறீங்க. அக்கா, நானும் அவனை தேடி போலக்கா. அவன் தான் என்ன துரத்தி வந்தான். என்ன லவ் பண்ணலனா தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டினா. அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். கடைசியில என்னையே விஷம் குடிக்க வச்சுட்டான். இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க. காதலுங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வர்றது. இப்படி மிரட்டியோ பயமுறுத்தியோ வரக்கூடாது. இனிமே நீ உன் படிப்பை மட்டும் பாரு, பெத்தவங்க சொல்றது மட்டும் கேளு. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. இனிமே என் படிப்பு முடிகிற வரைக்கும் எனக்கு வேற எந்த நினைப்பும் வராது. இது போதும். இனிமே தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் உன் மனசுலே வரக்கூடாது. நீ தற்கொலை பண்ணிட்டு உன் பாட்டுக்கு போயிடுவ. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? முக்கியமா உன் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நீ சாவியா பொழைப்பியா, உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன். இருக்கிற உப்பு தண்ணி சோப்பு தண்ணி எல்லாமே கரைச்சு உன் வாயில ஊத்துன. அது எல்லாமே சாப்பிட்டு நீ எவ்வளவு அவஸ்தைப்பட்ட தெரியுமா? அந்த அவஸ்தை நீ எப்பவுமே மறக்க கூடாது. புரியுதா? தைரியமா இருக்கணும். சரியா? சரிக்கா. சரி, நீ போ. நீ இந்த பக்கம் போகாத, யாராவது உன்னை பாத்துருவாங்க. நீ அந்த பக்கமா போ. அப்புறமா நான் வந்து உன்னை பாக்குறேன். பாத்து போமா. போயிடுவேல்ல? போ. வாசு, வாங்க எம்டி பார்க்க போலாம். சரிங்க. வணக்கம் சார். வணக்கம். சாரி, கொஞ்சம் முக்கியமான வேலையா இருந்தேன். சொல்லுங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல சொல்லுங்க சார். உங்களை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதை விசாரிக்கணும்னு தான் கூப்பிட்டு வர சொன்னேன். என்ன கேள்விப்பட்டீங்க? செல்லம்மா பவன் உங்களுது இல்லையாமே? அது உங்க அண்ணனோட ஹோட்டல் உங்களுக்கு நடத்துறதுக்கு மட்டும் கொடுத்துருந்தா உண்மையா? இவ்வளவுதான் கேள்விப்பட்டீங்களா? இல்ல, நிறைய கேள்விப்பட்டேன். ஆனா கேட்கறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பரவாயில்ல, கேளுங்க. அந்த அந்த ஹோட்டலை ஏமாத்தி உங்க அண்ணன் கிட்ட இருந்து அபகரிக்க பாத்தீங்களா? அந்த உண்மை தெரிஞ்சுதான் உங்களை அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சதா சொன்னாங்க. உங்க வீட்டுக்காரர் கூட. ஏன் சார் தயங்குறீங்க? இவ்ளோ சொல்லிட்டீங்கல்ல, அதையும் சொல்லுங்க. உங்க கேரக்டர் சரியில்லைன்னு உங்களை வீட்டுல இருந்து துரத்தி விட்டதா கேள்விப்பட்டேன். சார், செல்லம்மாவை பத்தி யாரும் உங்ககிட்ட அபாண்டமா சொல்லியிருக்காங்க.
அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அவ கொடுக்க மாட்டா. இவ்வளவுதான் எல்லாரும் கஷ்டப்படுத்திருக்காங்க. உண்மையிலேயே என்ன மாமா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்க. என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, அவ்வளவுதான் கேள்விப்பட்டேன். நீங்க இதை நம்புறீங்களா சார்? நான் நம்பல, இருந்தாலும் உங்களை என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் இல்லையா? நீங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்லு. அதை நான் உங்ககிட்ட தனியா தான் சார் சொல்ல முடியும். சிவா, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. சார், நான் உங்க செக்ரட்டரி சார். என்கிட்ட மறைச்சிட்டு அப்படி என்ன சார் உங்ககிட்ட ரகசியத்தை சொல்ல போறாங்க? ஆமா, ரகசியத்தை தான் சொல்ல போறேன். இந்த காலேஜ் பத்தின ரகசியம். வாசு, இப்ப எதுக்கு அதெல்லாம்? அப்புறமா பேசலாம். இல்லைங்க, இப்ப சொல்லி ஆகணும். இதுதான் சரியான நேரம். சிவா, கொஞ்சம் வெளியில போங்க. சார், வெளியில போங்கன்னு. சொல்லு வாசு, என்ன இது விஷயம்? வந்து சார், வாசு, இப்ப எதுவும் பேச வேண்டாம். அவர் கேட்ட கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இந்த காலேஜ்ல கேண்டீன் நடத்துறீங்க. நீங்க நினைச்சிருந்தா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த காலேஜோட பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா இவர் உங்களை முழுசா நம்பாம சந்தேகப்பட்டு விசாரிக்கிறாரு. வாசு, அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். அதுக்கு போய் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? போறவங்க வரவங்க 1000 சொல்லுவாங்க. அதுக்காக நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் விசாரிச்சிடலாமா? வாசு, இங்க பாரு, ஏதோ காலேஜ் பிரச்சனை, கெட்ட பேர் வரும்னு சொன்னீங்க. என்னன்னு தெளிவா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் உங்க சொல்றேன். விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். அவன் சொல்றதுதான் எனக்கு முக்கியமா படுது. சொல்லு வாசு. அவர் தான் சொல்ல சொல்றாருல்ல. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க எதுவுமே பேசாதீங்க. என்ன? பேசாதீங்க, சொன்னா கேளுங்க. உங்களோட அருமை சொல்லாம தெரியணும். ஆனா அது தெரியாம இவர் விசாரிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நான் சொல்லலன்னா அது சரியாவே இருக்காது. நம்ம காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு சொல்லுங்க சார். இந்த காலேஜுக்காக இவங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்க எப்படி தப்பானவங்களா இருக்க முடியும்? கொஞ்ச நாளா தான் இவங்களே எனக்கு தெரியும். அதுலயே இவங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். யார் வந்து இவங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இவங்களை சந்தேகப்பட்டு விசாரிச்சதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அதான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். பரவாயில்ல, உண்மைதான் பேசுறேன். சாரி செல்லம்மா. வாசு சொன்ன மாதிரி நீங்க தப்பானவங்களா இருக்க முடியாது. காலேஜ் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க. சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக துடிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி உங்க அண்ணன் சொத்தை ஏமாத்திருக்க முடியும்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடக்கூடாதுங்கிறதுக்காக நஷ்டமானாலும் பரவாயில்ல கேன்டீனை மூடி வச்ச நீங்க கண்டிப்பா அடுத்து உங்க சொத்துக்கு ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க. ஐ எம் ரியலி சாரி. உங்க சொந்தக்காரங்க தான் தேவையில்லாம உங்களை பத்தி என்னென்னமோ பேசிருக்காங்க. அவங்களாம் ஏன் இப்படி சொல்லணும்? அவங்களுக்கு என்ன வெறுப்பு உங்க மேல? என்னை பத்தி யாரு சொன்னாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியும். ஆனா அவங்கள பத்தி பேச நான் விரும்பல. செல்லம்மா எப்பவுமே இப்படிதான் சார். இப்பெல்லாம் நல்லவங்களை பத்தி கூட குறை சொல்ல யாருமே தயங்குறது இல்லை. தனக்கு பிடிக்காதவங்கன்னா அவங்கள பத்தி என்ன ஒண்ணா குறை சொல்ல தயாரா இருக்காங்க. ஆனா செல்லம்மா அடுத்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டா. இவ்வளவு போய் தப்பா சொல்றதுக்கு எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் மனசு வருதோ தெரியல. என்னை பத்தி தப்பா பேசுறவங்க என்னைக்காவது ஒரு நாள் மனசு மாறுவாங்க.
அதுக்குள்ள அவசரப்பட்டு நான் ஏன் சொல்லணும்? உங்க பெருந்தன்மை எனக்கு புரியுது. உங்களை பத்தி தப்பா பேசின உங்களை கூட விட்டு கொடுக்காம பேசுறீங்களே, இதுக்கிடையில உங்களை கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு ஐம் சாரி. இல்ல பரவாயில்ல. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி சார், நான் வரேன். வாங்கலாமா? வரேன். தேங்க்ஸ் வாசு. என்ன சார் தேங்க்ஸ் அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல வாசு, நடுவுல பூந்து நீ மட்டும் உண்மைகளெல்லாம் சொல்லாம இருந்திருந்தா தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நான் செல்லம்மா கிட்ட பேசிருப்பேன். எங்களுக்குள்ள அது தர்ம சங்கடத்தை உருவாக்கியிருக்கோம். சார் நம்ம காலேஜுக்காக அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும் சார். நான் வரேன் சார். யார் யார் கோயிலுக்கு வரதுன்னு விவசாய இல்லாம போச்சு. ஏய் நில்லு, இத பாரு. இந்த ஜாடமட பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. நேரடியா கேக்குறேன். அடுத்தவ குடியை கெடுக்கிற நீ எல்லாம் இதுக்கு கோயிலுக்கு வர? தானும் சந்தோஷப்படாம மத்தவங்களே சந்தோஷமா வாழ விடாத நீ எல்லாம் கோயிலுக்கு வரும்போது நான் வரதுல எந்த தப்பும் இல்ல. போன தடவை உன்னை பார்த்தப்பவே உன்னோட எதிர்காலம், வயித்துல வளர பிள்ளையோட எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏய் நில்லு. ஏன் எதிர்காலத்தை நீ கணிச்சதெல்லாம் இருக்கட்டும், இப்ப ஓ எதிர்காலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அது தெரியுமா உனக்கு? என்ன உளர்ற? போன தடவை நீ உளர்னது ஞாபகம் இருக்கா? நான் வாழ்நாள் முழுக்க மணியரசுக்கு சின்ன வீடதான் இருக்கணும் நீ எனக்கு சவால் விட்டல. சவால் விட்ட 1 மணி நேரத்துக்குள்ளேயே நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா? நீ தோத்ததுக்கான அடையாளத்தை பாக்குறியா? என்ன இது? மணியரசு கட்டின தாலி. உன் கழுத்துல எப்படி மணியரசு தாலி கட்டினாரோ அதே மாதிரி எனக்கும் கட்டியிருக்காரு. இல்ல, இத நான் ஒத்துக்க மாட்டேன். அவரோட பொண்டாட்டி நான் உயிரோட இருக்கும்போது எப்படி உன் கழுத்துல தாலி கட்டியிருக்க முடியும்? பொண்டாட்டி பொண்டாட்டி நீயே சொல்லிக்கிட்டா போதுமா? மணியரசுக்கு உன்னால ஒரு சின்ன சந்தோஷம் கூட கிடைச்சதில்ல. ஆனா நான் அப்படி இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவரை நம்பி அவர் வாரிசு வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். அவருக்கு அப்பாவாகிற சந்தோஷத்தை கொடுத்திருக்கேன். அவரும் பதிலுக்கு எனக்கு தாலி கட்டி பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு. இல்ல, இதெல்லாம் செல்லாது. நான் கோர்ட்டுக்கு போனேன்னா நான் தான் ஜெயிப்பேன். தாராளமா ஜெயிச்சுட்டு போ. ஆனா ஒண்ணு, மணியரசு எனக்கு தாலி கட்டினதுதான். நீ சொன்ன சின்ன வீடா இருக்கிற நிலைமை இனிமே எனக்கு கிடையாது. முதல் பொண்டாட்டியா இருந்தாலும் மணியரசு அவ கூட வாழல, என் கூட தான் அவர் சந்தோஷமா வாழறாருன்னு ஊர் முழுக்க தம்பட்ட அடிப்பேன். அப்போ உன்னால என்ன பண்ண முடியும்? மாமா உன் கழுத்துல தாலி கட்டினது அவர் வீட்லயோ இல்ல உன் வீட்லயோ தெரியுமா? தெரியாது. உன்கிட்டதான் இந்த கல்யாணத்தை முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப சொல்லிட்டேன். வரேன். கவிதா, கவிதா நில்லு.
நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. அடுத்த புருஷன் மேல ஆசைப்பட்டது தப்பு. அவரோட ஊர் சுத்தி கர்ப்பமா இருக்கே, அது தப்பு. எல்லாத்துக்கும் மேல யாருக்குமே தெரியாம இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்திருக்கே, இது ரொம்ப ரொம்ப தப்பு. நீ என்ன தோக்கடிக்கிறதா நினைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆனா உண்மையிலேயே நீ உன்னதான் தோக்கடிச்சிட்டு இருக்க. நீ போட்டிருக்கிற திட்டத்துல ஒரு விஷயம் மிஸ் ஆனாலும் நீ அதல பாதாளத்துக்கு வந்து விழுந்துருவ. அதுக்கப்புறம் யாரும் உனக்கு கை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே யாராவது கை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களாலையும் மீள முடியாது. என்ன பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டியா? முதல்ல என்கிட்ட நேரடியா மோதி பார்த்த. உனக்கு மேல நான் ஸ்பீடா இருக்கேன்னு தெரிஞ்சதும் நேரடியா மோதாம சென்டிமெண்டா ஏதேதோ பேசி குழப்ப பாக்குற. நீ எப்படி பேசினாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறதுல தெளிவா இருக்கேன். இதனால வர பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கேன். பாத்துருவோம் மணியரசு உனக்கா எனக்கான்னு. அம்மா சீக்கிரம் வாமா, நேரமாச்சு. இது வந்துட்டு மாமா. கொண்டா அந்த பூட்டை கொடு. அம்மதா, என்னாச்சுமா? ஏன் அழற? அம்மா உள்ள போய் பேசுவோம் வா. என்ன அமுதா, என்னாச்சு? அமுதா இத பார், முதல்ல அழுத நிறுத்து. நாங்க இருக்கோம்ல, என்ன நடந்துன்னு சொல்லு. மாமா ஏற்கனவே எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருந்தாரு. அண்ணே அவங்க வீட்டுக்கு நியாயம் கேட்க போனதுக்கு அவங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நானும் கோர்ட்ல போய் எப்படியாவது டைவர்ஸ் நடக்காம தடுத்து நிறுத்திடலான்னு தைரியமா இருந்தேன். அதுக்குள்ள எனக்கு மாமாக்கு இடையில இந்த கவிதா நுழைஞ்சு குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ணி மணியரசும் கவிதாவும் நான் கோயில்ல பார்த்தேன். அவங்க செய்யறது சரியில்லைன்னு சொன்னேன். ஆனா 2 பேரும் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி தெரியல. அதான் அவளுக்கு அதுலதான் தைரியம் வந்திருக்கு. ஒரு நாள் நான் அவளை ரோட்ல பார்த்தேன். அவ என்கிட்ட அவளும் மாமாவும் நெருக்கமா பழகிறதா சொன்னா. அவ கர்ப்பமா இருக்கிறதாவும் சொன்னா. என்ன செல்லமா இது இவ்வளவு சீரியஸா போகுது? அமுதா நீ மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவனை உள்ள தள்ளிடுவாங்க. அதுல எனக்கு இஷ்டம் இல்ல சித்தப்பா. மாமாவோட சேர்ந்து வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அந்த கவிதா சொன்னதை கேட்டு நான் ஒன்னும் சும்மா வந்துடல. அவ நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்டுதான் வந்திருக்கேன். ஆனா எவ்வளவு திட்டியும் பிரயோஜனம் இல்ல. சரியான அழுத்தக்காரியா இருக்கா. மாமாவை மிரட்டி அவர் கையாலேயே தாலி கட்டிக்கிட்டா. அது என்கிட்ட காமிச்சு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அண்ணாவும் எங்க இருக்காருன்னு தெரியல. அதான் உங்களை தேடி வந்த அண்ணே. செல்லமா நீ கேன்டீனுக்கு வரவானா? நான் பாத்துக்கிறேன். இவ விஷயம் என்னன்னு கொஞ்சம் முடிவு கட்டுமா. இந்தாம்மா சாவி, அவளை பத்திரமா பாத்துக்கோ. சின்ன பொண்ணாச்சுன்னு அவகிட்ட பொறுமையா நடந்தது தப்பா போச்சு. நான் கோவப்பட்ட அவ தாங்க மாட்டான்னு நினைச்சேன். தாங்கிறதுக்கு அவ தயார்னா கோவப்படுறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். நீ வா போலாம், வா வா. வா. வீட்ல யாரு?
உங்க அப்பாவை வெளியே கொண்டு வந்துட்டீங்களா? திரும்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? எங்க குடும்பத்தோட பிரச்சனை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சா? ஏங்க நாங்க என்னங்க பிரச்சனை பண்ணோம்? என் தம்பிய ஊர்ல இல்ல, நானும் ஆபீஸ் போயிட்டு சைலண்டா இருக்கேன். எதுக்கு அனாவசியமா வந்து பிரச்சனை பண்றீங்க? உங்க வீட்டு ஆம்பளைங்களோட எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க வீட்டு பொண்ணு தான் திமிரு பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏமா எங்க வீட்டு பொண்ண வம்பு கிழக்குற? ஏற்கனவே உங்க குடும்பத்தால அவ வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பத்தாதா? கவிதாக்கு கெடுதல் பண்ணோன்னு நான் நினைச்சதே இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நடந்து போச்சு. அதுக்கு பரிகாரமா அவளுக்கு நல்லது பண்றேன்னு நானே சொல்லிருக்கேன். ஆனா அவ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. பாதிக்கப்படுறது அவளா இருந்தா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேமா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பேன். ஆனா எங்க வீட்டு பொண்ணு இல்ல பாதிக்கப்படுறா, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி என்னமா என் பொண்ணு தப்பு பண்ணிட்டா? அது நான் சொல்றதை விட பாதிக்கப்பட்டவளே சொல்லட்டா, அப்பதான் அவளுடைய வழி உங்களுக்கு சொல்லு சொல்ல அமுதா. என் மாமாவும் உங்க பொண்ணும் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சிருக்கலாம். ஆனா எப்ப எங்க கல்யாணம் நடந்துச்சோ அந்த நிமிஷமே அவ மாமா விட்டு பிரிஞ்சிருக்கணும்ல. அவ அப்படி செய்யலையே, என்னையும் மாமாவையும் பிரிக்கணும்னு பாக்குறா. இங்க பாருமா, சும்மா வாய்க்கு வந்தபடி என் தங்கச்சி பத்தி தப்பா பேசாத. வாய்க்கு வந்தபடி எல்லாம் நாங்க பேசல, ஆதாரத்தோட தான் நாங்க பேசுறோம். இங்க பாருங்க, நீங்க காமிக்கிற ஆதாரத்தெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்ல. ஆதாரத்தை காட்ட போறது நாங்க இல்லப்பா, உன் தங்கச்சி கவிதா. அப்பாத நீ நம்புவியா? மணியரசோட பழிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆதாரமா அவ கழுத்துல தாலியை கட்டியிருக்கா, வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்ன என்ன சொல்றமா நீ? ஏன் பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. என்னம்மா இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இவ்வளவு தூரம் நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, அவ தப்பு பண்ணலன்னு சொல்றா இல்ல, அப்ப எதுக்காக ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா? இங்க வந்து நிக்க வேண்டியதானே? இதுல இருந்து உங்களுக்கு புரியல அவ தப்பு பண்ணிருக்கான்னு? முதல்ல நீங்க அவளை கூப்பிட்டு விசாரிங்க. கூப்பிட்டு விசாரிங்கம்மா. கவிதாவை கூப்பிடுறா. கவிதா எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வா, கூப்பிடல வா. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையான்னு கேக்குறேன். ஏன் அமைதியா நிக்கிற? கோயில் என்கிட்ட அவ்வளவு திமிரா பேசுன, இங்கேயும் அதே மாதிரி பேசு. முறைக்காத. உன் திமிர அடக்கிறதுக்கு எங்க அண்ணி தான் சரியான ஆளு. அதுக்காக தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கழுத்துல தாலி இருக்கான்னு பாருங்க. சொல்லு கவிதா, மணியரசு கழுத்துல தாலி கட்டி இருக்கானா? கேக்குறேன்ல. அதான் மறைச்சு வச்சிருக்கியே, எடுத்து காட்டு. ஐயோ அடி பாவி, குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியடி. ஒரே பொண்ணாச்சேரி செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு தாலி கட்டி என் வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டியடி. என்ன தைரியம் உனக்கு? எவ்வளவு நெஞ்சு எழுத்துறதா இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டி வந்து நிப்ப? ஒன்னு கூட பாவம் இல்லடி. இப்ப அடிச்சு என்ன பிரயோஜனம்? பின்ன இவ பண்ண காரியத்துக்கு என்ன பண்ண? சரிம்மா இப்ப விடுங்க, தள்ளுங்கம்மா. ஏடி நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றாங்களே, அதுவும் உண்மையா? கேக்குறாங்கல்ல, சொல்ல சொல்லுடி. என்ன தைரியம் அப்படி பண்ணிருப்ப? பண்ணாதான் விடுவாட்டி. குழி தோண்டி புதைச்சிட்டாளே. இவளை பெற்றதுக்கு ஒரு பாறாங்கல்ல பெற்றிருக்கலாம். பாத்தியா, நீ என்ன கஷ்டப்படுறத நினைச்சிட்டு உன் குடும்பத்தை தாண்டி கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்தல. எனக்கு முத்தழகாக்கோட சப்போர்ட் இருக்கு. அவங்க என்னையும் மணியரசியும் சேர்த்து வைப்பாங்க. என்ன சொன்ன? முத்தழகு சேர்த்து வைப்பாடா? ஆமா, அவங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உனக்குன்னு ஒரு சுய புத்தி கிடையாதா? என் அண்ணி அவங்க சுய நிலத்துக்காக உன்னை பகடக்காய பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. அப்படியே இருந்துட்டு போட்டுமே. மணியரசி எனக்கு கிடைச்சா போதும்.
என்ன தைரியம் இருந்தா ஏன் எதிர்க்கே இந்த வார்த்தையை நீ பேசுவ? உன்னை அடிச்சு கொண்டாதாண்டி சரி, எங்களுக்கு. இப்ப என்ன அவளை அடிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போப் போறியா? இப்ப என்ன தாங்க பண்ண சொல்றீங்க? முதல்ல இவளை கூட்டிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போங்க. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க. இவளுக்கும் மணியரசுக்கும் உள்ள உறவை இப்பவே ஒரு முடிவு கட்டுங்க. நீங்க சொல்றதாங்க சரி. எனக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்கதான். எனக்கு அங்கதான் நியாயம் கிடைக்கணும். ஏய் போ போ. எல்லாத்தையும் மூடி மறைச்சு கழுத்து அறுத்துட்டாமா இவன். உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நல்ல நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். யோசிக்க என்ன இருக்கு? எல்லாமே போச்சு. நீ வா. பாவி பாவி இப்படி பண்ணிட்டாளே. ஐயோ ஐயோ, நான் அவருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணி, இந்த பிரச்சனைக்கு உடனே முடிவு கிடைக்குமா? கவிதா ரொம்ப எல்லை மீறி போயிட்டா. அதனால இந்த பிரச்சனைக்கு சுமூகமா முடிவு கிடைக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. யோசிப்போம், என்ன பண்ணலான்னு யோசிப்போம். நீ தைரியமா ஹாஸ்டலுக்கு போ. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ போ. வரேன் அண்ணி. போ. அண்ணா சொன்ன வாமா. கேளுங்கண்ணா. அண்ணா வேணாண்ணா. மாறல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா ஆமா. அண்ணா நான் சொல்றத கேளுங்க. கவிதா, எனக்கு எல்லாம் தெரியும். நான் பாத்துக்கிறேன். வா. வேணாண்ணா. வீட்ல யாரு? வீட்ல யாரு? இருங்க, ஏன் வீட்ல? கத்துறீங்க? உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாத. என்ன இது? வீட்ல யாரும் இல்லையா? ஏன்பா என்னப்பா ஏன் சத்தம் போடுற? ஏய் என்னப்பா என்னது டேய் இங்க என்னடா சத்தம்? ஏடா அன்னைக்கு வாங்கி கட்டது போதாத உனக்கு? இந்த பாருங்க, நீங்க என்ன வெட்டி போட்டாலும் சரி, என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு பதில் தெரியாம நான் இந்த அட்டை விட்டு போக மாட்டேன். டேய் முதல்ல உன் பிரச்சனை என்னடா அத சொல்லு. மணியரசால என் தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்கா. அத காரணம் காட்டி யாருக்குமே தெரியாம இவ கழுத்துல அவன் தாலி கட்டி இருக்கான். கவிதா, தாலி எடுத்து காட்டுமா. ஏய் அவரை பாரு. அப்பா. அப்பா. ஐயோ, ஏண்டா மணியரசு, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா. குடும்ப மானத்தை கெடுத்துட்டான. ஏற்கனவே ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டி இருக்க, அதுக்கப்புறம் எப்படா இன்னொருத்தி கழுத்துல தாலியை கட்டுவ? நீங்க அமைதியா இருங்க. டேய், என்ன சமாதானப்படுத்த விடுறா. அவன் பண்ண காரியம் என்னன்னு கேளு. டேய் மணியரசு வடங்க வடங்க. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? சரிங்க, ஏன் இப்படி ஆளால் கத்துறீங்க? என்ன தப்பு பண்ணிட்டான்னு அவனை இப்படி திட்டுறீங்க? ஓஹோ, ஏமா முத்தழகி, வர வர தப்பெல்லாம் உனக்கு சரியா தோண ஆரம்பிக்குதா? அப்படி இல்ல மாமா, எந்த ஒரு விஷயத்தையும் நாம மேலோட்டமா பார்த்து சரி தப்பெல்லாம் முடிவு பண்ண கூடாது இல்லையா? அதுக்கு சொன்னேன். முத்தழகே, எதுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அதுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு. ஒரு தரங்கட்டவன் செய்யற வேலையை அவன் செஞ்சுட்டு வந்திருக்கான். இவன் தப்ப யாரும் நியாயப்படுத்தாதீங்க. இந்த பாருங்க, மணியரசுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்தாலும் அவன் இப்ப பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கான். முறப்பாடு வச்சதை மீறி அந்த அமுதா, திமிரு பிடிச்ச அமுதா புகுந்த வீட்டை விட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு ஓடி போயிருக்கா. அப்பவே அவளை அத்து விட்டாச்சுன்னு தானே அர்த்தம்.
நான் தான் மணியரசுக்கு வேற ஒரு வாழ்க்கை வேணும்னு கவிதாவை நம்ம வீட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வரலான்னு இருக்கேன். அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்து போச்சு. அப்போ இவன் அவ கழுத்துல தாலி கட்டினதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதானா? ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. ஏன்பா மணியரசு, நான் தான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல நீ அமுதா இவளை வழியில பார்த்து டைவர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கா. பயந்து போய் இவ தான் என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சுட்டா. ஏம்மா கவிதா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏங்க இவன் என்னங்க பண்ணுவா? கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமா இருக்கா. இனிமே உங்களை நம்பி எவ்வளவு நாளுங்க இவ பொறுமையா இருக்க முடியும்? சரிங்க, எங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலிய கட்டிட்டான். இனிமே இவளை யாரும் ஏமாத்த முடியாது இல்ல. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்களேன். கரெக்டுப்பா. அமுதா கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சிக்கு என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி செஞ்சிருவாங்க. ஏங்க வீடு எரிஞ்சிட்டுக்குன்ற மொத்தமா எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றீங்க? அமுதா டைவர்ஸ் கொடுக்க எப்போ ஒத்துப்பான்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? கர்ப்பமா இருக்கிறவளால எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்க முடியும்? எனக்கு இப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இங்க பாருங்க, நான் மட்டும் போலீஸுக்கு போயிருந்தேன்னா அவங்களுடைய அப்ரோச்சா வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா நான் ஏன் போல தெரியுமா? ஒரு சுமூகமான முடிவு ஏற்படணும்னா என் தங்கச்சி நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க. டேய் சுமார், கவிதா இனிமே எங்க வீட்டு பொண்ணு. அவ இந்த வீட்டுல தான் இருப்பா. யாரு கேட்டாலும் தைரியமா சொல்லு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா, நான் அங்க இருந்தா உங்களுக்கு தான் அவமானமா இருக்கும். இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன், நீங்க போங்க. டேய் சொல்லியாச்சுல்ல. கவிதா பார்த்து இருந்துக்குமா. ஏங்க அந்த பொண்ணு நின்னுட்டே இருக்கு பாருங்க, உள்ள போ சொல்லுங்க. உள்ள போ, கூட்டிட்டு போங்க. வாமா வா. கடற்கரை இந்த முடிவை நீயே எடுத்துதான் நினைக்காத. இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உன்னை அப்படி பேச வச்சிருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இந்த வீடு என்ன போகுதோ. டேய், என்னடா நீ மட்டும் வந்திருக்க? கவிதா எங்கடா? கவிதாவை மணியரசு வீட்லயே விட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிரச்சனையை முடிச்சிட்டு வாடானா நீ பாட்டு வளர்த்து விட்டுட்டு வந்திருக்க.
நான் பண்ணதுல என்னமா தப்பு? ஏண்டா ஏற்கனவே நடந்த விஷயத்த எப்படி மூடி மறைக்கிறது நான் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடா ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அவளை கொண்டு போய் அவங்க வீட்லயே விட்டுட்டு வந்திருக்க. அம்மா, நாம கவிதாவை இனிமே வேற யாருக்கும் கட்டி வைக்க முடியாது. அப்படியே எல்லா விஷயத்தையும் நம்ம மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சதுன்னா அப்புறம் கவிதாவோட வாழ்க்கை நரகமாயிடும். அதுக்கு பேசாம நம்ம மணியரசே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏண்டா 2ஆம் தரமா வாக்கப்படணும்னு அவளுக்கு என்ன தலையெழுதா? அவ உன் தங்கச்சிடா. அவ தப்பு பண்ணிருந்தாலும் நாம தான் அதெல்லாம் சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்டா. எப்படிமா சரி பண்ண சொல்ற? அவ கடைசி வரைக்கும் மறைக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கா. அதுவும் இல்லாம இது அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கைமா. நல்லதோ கெட்டதோ அவதாமா அனுபவிக்கணும். ஏதோ அவளோட அதிர்ஷ்டம் அந்த வீட்டுல அவளை சேர்த்துக்கிட்டாங்க. ஒருவேளை அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்க, கவிதாவோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருமா. ஏண்டா அவளை அவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டா மட்டும் போதுமா? வேற என்னமா பண்ண சொல்ற? அதான் கவிதாவும் மணியரசும் யாருக்குமே தெரியாம கோவில்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாருக்கும் தெரியாம தாலி கட்டிக்கிறதுக்கு பேர் கல்யாணமாடா? சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கல்யாணம் பண்ண வேண்டாம்? எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்மள நாமே அசிங்கப்படுத்திக்க வேண்டியதுதான். அம்மா, பொண்ணை நாம அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டாச்சு. இனிமே நம்மளை விட அவங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. அதுவும் இல்லாம கவிதா விவரமான பொண்ணுமா. யார் யாரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்ப கூட பாருங்க, அந்த வீட்டுல கொண்டு போய் விட்ட உடனே நான் இங்கே இருக்கேன்னு எங்கிட்டயே சொல்றா. நான் என்ன பண்ண முடியும்? நாம இனிமே பொறுமையா வேடிக்கை தான் பார்க்க முடியும். எனக்கு என்னவோ பயமா இருக்குடா. அம்மா, நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா. செல்லம்மா பவனை செல்லம்மா கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து கவிதா அவங்க வீட்டுல நுழைஞ்சிருக்கா. எப்படியும் அவ மணியரச தான் கைக்குள்ள போட்டுக்குவா. அப்படி போட்டுக்கிட்டான்னு வச்சுக்கேன், அவனை வச்சு சொத்துல பங்கை ஈஸியா வாங்கிடுவா. அப்படி வாங்கிட்டா அவளுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுமா. அவங்க 2 பேருடைய வாழ்க்கை இனிமே அவங்க கையில தான் இருக்கு. ஏய் கவிதா, நீ எதுக்கு இங்க வந்த? வேற எங்கேயாவது போய் தூங்க. நான் உங்க பொண்டாட்டி. இங்க வராம வேற எங்க போறதா? சொன்னா கேளு. ஊர் எரிய நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. தள்ளி இருக்கிறத பத்தி எல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நம்ம உறவுதான் எப்போ எல்லாம் மீறி போயிடுச்சே. உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணி பார்த்தா ஏதாவது தப்பா சொல்ல போறாங்க. அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? என் அண்ணனுக்கு நம்ம விஷயம் எப்படி தெரியும்னு யோசிச்சிங்களா? உங்க அண்ணனுக்கு எப்படி தெரியும் இது? அமுதா போய் உங்க அக்கா செல்லம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டா. அவங்க தான் அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெரிய கலாட்டாவே பண்ணிட்டாங்க. ஆனா ஒண்ணு, அமுதாக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு கடைசியில எனக்கு நல்லது பண்ணிட்டாங்க. எங்க அண்ணன் இங்க வந்து பேசினது எனக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. உங்க அண்ணனே என்ன இந்த வீட்டுல இருக்க சொன்னதுக்கு அப்புறம் உங்க அக்கா செல்லம்மாவால மட்டும் இல்ல, இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. இதெல்லாம் இந்த தாலி செஞ்ச வேலை. அதெல்லாம் இருக்கட்டும். ஊர் அறிய நம்ம கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த தாலியை கொஞ்சம் மறைச்சு வை. இல்லைன்னா ஊர்ல தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க ஹோட்டல் சேர்ல நம்மளுக்கு ஒரு பங்கு இருக்குல்ல? உங்க வீட்ல யாரும் அதை பத்தி உங்ககிட்ட பேசலையா? அதை பத்தி என்கிட்ட யாரும் பேசினது கிடையாது. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஹோட்டல் பக்கமாவது போவீங்களா மாட்டீங்களா? எப்பயாவது போவேன். அதான் நீங்க பண்ற தப்பு. தினமும் ஹோட்டலுக்கு போய் நீங்களும் நிர்வாகத்துல பங்கெடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுக்கறத பத்தி யோசிப்பாங்க. சரி, நாளையில இருந்து தினமும் போறேன். போதுமா? என் பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இது போதும். இங்க முத்தழகு அக்காவோட ராஜ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.